இந்த புகையிரத வண்டிகளில் உள்ள கழிப்பிடங்கள் இட்ஸ் நாட் வாட்டர் சீல்ட். අපි හරි කනගාටුයි මම ටික කියන්න වෙනවා අනිත් කට්ටියට තේරෙන්න. අද අපි පාවිච්චි කරන පොදු ප්‍රවාහන දුම්රිය ඒ කිසිම වැසිකිළියක් ජල මුද්‍රිත වැසිකිළි නෙවෙයි. Manithan, I am so happy that I have to talk after the Honorable Minister also looked at the particular gazette notification under which President had done the gazette notification. It is under Article 33 and you are very well aware it was done under 33H. So under 33H he had exercised his powers and it contains 3 pillars. While I don't think anybody could make any reservation about the concept, we have serious issues about the implementation mechanism. I'll be compelled to make certain speeches in Tamil because I don't have the benefit of doing both the language. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற கோட்பாடு அரசியல் யாப்பில் 33வது பிரிவின் கீழ் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை 3ஆக பிரித்திருக்கிறீர்கள். அதில் ஒன்று இந்த சமூக ரீதியான விடயம், there are 3 pillars. சமூக ரீதியான விடயம், அடுத்தது என்வாயன்மெண்டல், அடுத்தது எத்திக்கல். ஆனால் இந்த சமூக ரீதியான விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள், அதாவது பப்ளிக் டாய்லெட்ஸ் அல்லது நான் உடனே தமிழில் கொடுக்கப்படவில்லை, சிங்களத்தில் தான் இருந்தது. இந்த வீதிகளை பராமரிப்புதல், அழகா வைப்பது, இதை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீர்கள் இதில் எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்திருக்கிறீர்கள். அதில் கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி காரியாலயம் ஸ்பெஷல் விசேஷ காரிய பலக்காய கொண்டு செய்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் கௌரவ இந்த சபைக்கு நான் சொல்ல வேண்டும், இவைகளெல்லாம் வளமையாக உள்ளூராட்சி மன்றங்களால் நடைமுறைப்படுத்தும் விடயங்கள். பலப்பால் நாயத்தின் ஐடி விஷயம் அது மாத்திரமல்ல, இவர்கள் யாவும் பலாத் சபா அந்த மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள். இதை நீங்கள் ஒரு கொள்கையாக வைத்திருப்பதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உரிய அதிகாரத்தை எந்த அடிப்படையில் ஜனாதிபதியால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அது ஒரு பெரிய முக்கியம். ஏனென்றால் அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக இன்னும் இந்த அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எங்களுக்கு சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உரிய அந்த அதிகாரத்தை மாகாண சபையிடம் 100க்கு 100ஆக கொடுக்கப்பட்ட விடயத்தை ஜனாதிபதி அவருடைய செயலகத்தின் கீழ் அமுல்படுத்துவது பற்றிய பாரிய பிரச்சனை இங்கே இருக்கின்றது. இது போன்ற ஒரு விடயம் நான் நம்புகின்றேன் முன்னாள் அரசாங்கம் அப்பொழுது அமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ச கூட செய்த எத்தனித்தார். இந்த வீதி சபைகள் என்று போட்டுவிட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு கீழே நேரடியாக அமுல்படுத்துகின்ற சில திட்டங்களை கொண்டு வந்தார், உள்ளூராட்சி மன்றங்கள் கூடிய விடயங்களை. So this is a matter that we have to take serious things. அதை தவிர எனக்கு அந்த கொள்கையிலோ அல்லது அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்து சம்பந்தமாகத்தான் இருக்கின்றது பிரச்சனை ஒழிய கொள்கையில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு விடயத்தை நான் அவசரமாக சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நீங்கள் சொல்லுகின்ற விடயம்தான் ஒரு அழகான வளமான நாடு, மகிழ்ச்சியான மக்கள். இட்ஸ் வெரி குட் திங். இப்பொழுது நீங்கள் இந்த பொது இடங்களில் அழகாக வைத்திருக்கின்ற விடயத்தை சொல்லும் பொழுது நானும் ஒரு யோசனையை சொல்கின்றேன். இதில் உங்களிடம் குற்றம் சாட்டுவதில்லை. இன்று நான் நம்புகின்றேன் உங்களுடைய ஒரு அமைச்சரும் இந்த பொது ட்ரெயின், அதாவது இந்த ட்ரெயினை பாவித்திருக்கின்றால் போக்குவரத்துக்காக. நானும்
கீட்டத்தில் பேர்த்தில் நான் முதலாம் பேர்ட்டில் வந்தேன் மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்த புகையிரத வண்டிகளில் உள்ள கழிப்பிடங்கள் இட்ஸ் நாட் வாட்டர் சீல்ட். අපි හරි කනගාටුයි මනේ ටික කියන්න වෙනවා අනිත් කට්ටියට තේරෙන්න. අද අපි පාවිච්චි කරන පොදු ප්‍රවාහන දුම්රිය ඒ කිසිම වැසිකිළියක් ජල මුද්‍රිත වැසිකිළි නෙවෙයි. මම හිතන්නේ I'm so happy that I have to talk after the honorable minister Paul Raj because මගේ මම හිතන්නේ මගේ නෝන මහත්තයෝ ඔක ඇතුළට ගියාම උතන වැසිකිළියට යන්නේ නැහැ. මම හිතන්නේ ජනාධිපතිතුමාත් ඔය කිව්වා පොදු ප්‍රවාහන ගමන් කරන කට්ටියට ඔය වැසිකිළියට යන්න ලොකු ප්‍රශ්නයක් තිබෙනවා. මගේ නෝන මහත්තයා අහනවා කොහොමද මම වැසිකිළියට ගිහිල්ලා මගේ ඒ කැසිකිළිය පාරට වැටෙනවා කියලා දැන මම කොහොමද ඕක පාවිච්චි කරන්නේ? How many times that this train goes through the towns and cities? මම කියන්නේ මේ ඔබතුමාගේ වරදක් කියනවා නෙවෙයි. මේවා ඒ කියන්නේ මෙහෙමයි අර ගරු මන්ත්‍රී දයාසිරි මැතිතුමා කිව්වා වගේ අපි සමහර දේවල් අපි හඳුනා ගන්න ඕනේ. அடுத்த விடயம் நான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு அடுத்த விடயமாக முக்கியமாக வர வேண்டிய விடயம் நான் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து சேர்ந்தவன் அடிப்படையில் கல்லோய சேனாநாயக்க சமுத்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் சம்பந்தமான விடயம். தாவி நாடு தேக்காய் கரு மந்திரிதுமா நான் உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய பிரதி அமைச்சர் பியட்டிஸ் வசந்த பியட்டிஸ் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் கொடுத்திருந்தார்கள். நான் சில வேளை நினைத்தேன் இந்த விவாதம் உடனடியாக நிறுத்திவிட்டு நாங்கள் அம்பாறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்று 3 பிரதேசங்கள் பிரீச் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்றுதான் சம்மாந்துறையில் மொரவில் ஆறு, அடுத்தது நைனாக்காடு இறக்காமன் டிஎஸ் டிவிஷனில், அடுத்தது ஒளிவில் அணிக்கட் ஒளிவில். அதன் காரணமாக இப்பொழுது சகல வெள்ளாமைகளும் தண்ணீரால் பரப்பப்பட்டு அடுத்த வெள்ளாமை எங்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் உள்ள வெள்ளாமைகள் அழிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் வருகின்றது. கல்லோய நீர்ப்பாசன திட்டத்தின் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் வலதுகரை வாய்க்கால் இடதுகரை வாய்க்கால்களில் வெள்ளக்காலத்தில் நீர் வழிந்தோடும் தடைப்பாடு இருப்பதனால் ஒவ்வொரு வெள்ளக்காலத்திலும் பல்லாயிரக்கணக்கான நெற்காணிகள் பாதிக்கப்பட்டு வருவதனால் அம்பாறை மாவட்டத்தில் பொருளாதாரமாக பாரிய நெருக்கடி. இதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் நம்புகின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த பியட்டிஸாக இருக்கலாம், அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவு அபுபக்கராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உதுமா லெப்பே இருக்கலாம், அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இருக்கலாம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒன்று சேர தயாராக இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அந்த அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு அதற்கான சகல வசதிகளையும் தருமாறு கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.